நான் ட்ரேடிங் வியூவில் எஸ் பேங்கோட வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். இன்றைக்கி எங்கள் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 27ல் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ Q4 ரிசல்ட் வந்து நல்லாவே காமிச்சிருந்தாங்க. அது ஒரு ரீசனுக்காக நல்ல ஒரு ரேலி கொடுத்துருந்தது. இப்போ நம்ம இது புல்லிஷாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் எது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஒரு வேளை கரெக்ஷன் வந்தாலுமே எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். நான் வந்து 2020ல் இருக்கிற ஹைக்கும் 2022ல் இருக்க ஹைக்கும் நான் ட்ரெண்ட் லைன் போடும்போது இதோட ட்ரெண்ட் லைன் எட்ஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 28 கிட்ட இருக்குது. இதுக்கு ப்ரீவியஸாக வந்துட்டு ஃபெப்பில் வந்து இது கிராஸ் பண்ணுச்சு. ஸோ அதால் சஸ்டெயின் பண்ண முடியாமல் நெக்ஸ்ட் வீக்கே வந்து கரெக்ஷன் கண்டினியூ ஆகிடுச்சு. ஸோ இது சஸ்டெயின் பண்ணணும். இதை கிராஸ் பண்ணிவிட்டு 29க்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது நம்ம ஒரு கண்டினியூவான ஒரு புல்லிஷை நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்படி எதிர்பார்க்கும்போது மேக்ஸிமம் எது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசன்ட் ஹை டு லோ நான் ஃபிட்னாச்சி பண்ணி பார்க்கும்போது இதோட நெக்ஸ்ட் லெவல், அதாவது இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலே வந்துச்சுன்னா இது 40 வரைக்குமே மேலே வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பார்ப்போம் கரெக்ஷன் வந்துச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஒரு புல்லிஷை எதிர்பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாமல் கீழே வந்துடுச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 to 23 இந்த ரேஞ்சுக்குள்ளார சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த லோவும் ட்ரெண்ட் லைன் போடும்போது இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே இது சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இது அப்வர்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி ஆர்எஸ்ஐ 61 கிட்ட இருக்குது. ஸோ 60 கிராஸ் பண்ணி வீக்லி ஆர்எஸ்ஐ வந்துச்சுனாவே ஒரு புல்லிஷ்க்கான சிக்னல் கொடுத்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து 61ல் இருக்கிறதுனால நல்ல ஒரு புல்லிஷில் தான் இருக்குது. எஸ் பேங்கோட மார்க்கெட் கேபிட்டலேஷன் பார்த்தீங்கன்னா 78,000 க்ரோஸ் கிட்ட இருக்குது. உங்களோட புக் வேல்யூ வந்து 13.8 கிட்ட இருக்குது. உங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 கிட்ட இருக்குது. அதாவது புக் வேல்யூலேருந்து 2 டைம்ஸ் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கதை நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு இவங்க 0.45 கிட்ட ஏர்ன் பண்ணுறாங்க. உங்களோட இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 12 கிட்ட தான் இருக்குது. ஆனால் ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா 60 கிட்ட இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇயோட ஸ்டாக் பிஇ வந்து ரொம்பவே அதிகமாக காமிக்கிறாங்க. உங்களோட ஆர்ஓசி வந்து 6.29% கிட்ட இருக்குது. ROE வந்து 3.23% கிட்ட இருக்குது. FII ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 25% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் FII வந்து 11% கிட்ட அவங்களோட ஸ்டேக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. FII கரண்ட் ரேஷியோ வந்து 2க்கு மேலே இருக்கணும். இதில் வந்து 3.3 கிட்டேயே இருக்குது. இவங்களுடைய லாஸ்ட் 3 இயர்ஸ் சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா 11% கிட்ட காமிச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து 33% கிட்ட நல்ல ஒரு ப்ராஃபிட் க்ரோத் காமிச்சிருக்காங்க லாஸ்ட் 3 இயர்ஸில். இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 467 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. ப்ரீவியஸ் குவார்ட்டரில் வந்து இவங்க 243 க்ரோஸ் கிட்ட தான் காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து இவங்களோட நெட் ப்ராஃபிட்டை நல்ல ஒரு டபுள் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா earning per shareமே லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து 0.08 கிட்ட இருந்திருக்கு. இப்போ வந்து 0.16 கிட்ட இருக்குது. ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது earning per shareமே. இப்போ வந்து இயர் ஆன் இயர் பார்ப்போம். மார்ச் 2023ல் இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 736 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. அதுவே இப்போ வந்து 1285 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. இதுவே நல்ல ஒரு டபுள் பண்ணி காமிச்சிருக்காங்க இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. மார்ச் 2023ல் இவங்களோட earning per share வந்து 0.26 கிட்ட காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து 0.45 கிட்ட காமிச்சிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பார்க்கும்போது இவங்களோட earning per shareமே டபுள் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். தேங்க்யூ.